அண்மை செய்தி. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் எழுதிய நாடாளுமன்ற தேர்தல் 2024 40க்கு 40 தென்திசையின் தீர்ப்பு என்ற ஆவண நூலை திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் வெளியிட அதனை திமுக பொருளாளர் TR பாலு பெற்றுக்கொள்கிறார். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். 40க்கும் 40 என்ற அடிப்படையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. இந்நிலையில் இந்தியாவில்தான் ஒரு மாநில கட்சி முழுவதுமாக வெற்றி பெற்றது தமிழகத்தில் மட்டும்தான் சாத்தியமானது. எனவே அதனை அடிப்படையாக வைத்து தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எழுதிய தென்திசை தீர்ப்பு என்ற அடிப்படையில் அந்த ஆவண நூலை தற்போது திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட திமுகவினுடைய பொருளாளர் TR பாலு அந்த நூலை பெற்றுக்கொண்டார். தொடர்ச்சியாக இந்த 40 தொகுதிகளும் வெற்றி பெற்றது எப்படி, வியூகங்கள் அமைத்தது எப்படி என்ற பல்வேறு விஷயங்கள் ஆவணமாக இதில் தொகுத்திருக்கிறது. 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலை 6 மாதத்திற்கு முன்னாகவே திமுக தங்களுடைய பணிகளை துவங்கியது. அந்த பணிகளின் அடிப்படையில் தொகுதி வாரியாக ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிக்குட்பட்ட மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவருமே அழைத்து அமைச்சர் நேரு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக பேசினார்கள். மேலும் இந்த 40 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டிய சூழல்கள் குறித்தும் அவர்களுடைய விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் அப்போது அந்த ஆய்வுக் கூட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் தொடர்ச்சியாக 40 தொகுதியும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தபடி திமுகவினர் கடுமையாக வேலை செய்து அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக குழுக்கள் அமைத்து மாவட்டம் தோறும் கிட்டத்தட்ட தொகுதியில் 21 தொகுதியில் திமுக நேரடியாக நின்றாலையும் மீத தொகுதிகளை கூட்டணி கொடுத்த போதும் 19 தொகுதிகளை கூட்டணி கொடுத்து 21 தொகுதிகளில் திமுக நேரடியாக நின்றது. இந்நிலையில் கூட்டணியில் நின்றவர்களும் திமுக வேட்பாளர்கள் என்று கடுமையாக பணி செய்து அவர்கள் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, ஒருவேளை உங்கள் தொகுதியில் இருக்கும் வேட்பாளர்களுக்கு தோல்வி அடைந்தால் நீங்கள் உடனடியாக மாற்றப்படுவீர்கள் என்றும் மாவட்ட செயலாளர்களுக்கும் எச்சரிக்கையும் விடப்பட்டது. அதன் அடிப்படையிலே அவர்கள் கடுமையாக வேலை பார்த்து ஒவ்வொரு கூட்டணி கட்சியை கிட்டத்தட்ட சேர்ந்த 19 தொகுதி வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே முதலமைச்சர் எழுதிய அந்த 40க்கும் 40 தென்திசை தீர்ப்பு என்ற அடிப்படையில் எழுதிய அந்த ஆவண நூலானது தற்போது வெளியிடப்பட்டது. அறிவாலயத்தில் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட திமுகவினுடைய பொருளாளர் TR பாலு அவர்கள் பெற்றுக்கொண்டார். மேலும் இந்த நூல் அனைவருக்கும் தற்போது மாவட்ட செயலாளர்கள் உட்பட அனைவருக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கு இந்த நூல் கொடுக்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.